பேசுவோம். கவிதாசன், பாஜக திட்டமிட்டு இதை செய்கிறது அப்படிங்கிறாரு ஆர்கே சார். ஒவ்வொரு முறையும் இது நீங்க டெக்னிக்கல் எரர், அட்மின் செஞ்சுட்டாங்க, இப்படியான வாதங்களை வைக்கலாம். ஆனால் இந்த அட்மினுக்கும் டெக்னிக்கல் எரருக்கும் ஒரு மூல காரணி இருக்கு, அது அவங்களுடைய கொள்கை அஜெண்டா, அதனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கிறார். சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பிழம்பா பேசி முடிச்சாரு நீண்ட நேரம். அவர் ஏன் இவ்வளவு குழம்பி போயிருக்கிறாரு, ஏன் இவ்வளவு வெதும்பி போயிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதற்கு அவசியம் இல்லை. அதாவது தவறு இழைத்தவர்கள் வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். தவறு வெகு சீக்கிரத்தில் சரி செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அப்ப வந்துட்டு இதற்கு மேல அவர்களை போய் இம்போசிஷன் என்பது, மோடியை கூப்பிடுவது, அமித்ஷாவை கூப்பிடுவது, அப்புறம் வந்துட்டு ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை தேர்தல், ஒரு நாடு அப்படின்னு சொல்றது, இந்து விஷயத்தை இருக்கிறது, வர்ணாசிரமங்கிறது, இவங்கனால விடிஞ்சி எந்திரிச்சா மோடியை வசைபாடாமல், பாஜகவை வசைபாடாமல், வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை தொட்டுக்கொள்ளாமல் இவர்களுக்கு பொழுதே போகாது என்று நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, அதாவது எல்ஐசி உடைய வெப்சைட்ல இருக்கிற வார்த்தையை படிக்கிறேன். அதுல விரைவில் சரி செய்யப்படும்லாம் எங்கேயும் சொல்லல, சரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து ரிசால்வ்டு நவ் அப்படின்னு சொல்றாங்க. இஷ்யூ ரிசால்வ்டு நவ் அப்படின்னா சரி செஞ்சுட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவர் கார்ப்பரேட் வெப்சைட் licindia.in was not shuffling language page due to some technical problem. Issue resolved now. Website available in English and Hindi language. Inconvenience caused, deeply regretted, team LIC அப்படின்னு வந்திருக்கா. ஆனா இப்ப வந்து ஆனா ஆர்கே சார் காமிச்சாரு, இப்ப நானும் உங்களுக்கு காமிக்கிறேன், எங்க வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அம்மா, நீங்க வந்துட்டு உங்க லாங்குவேஜ் பேஜ்ல நீங்க வந்து தட்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலத்திலயும் வரும், ஹிந்திலயும் வரும். அதை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. நானும் அந்த முயற்சி பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் அது கூட தேவையில்லை. எடுத்த எடுப்பிலேயே முகப்பு பக்கத்திலேயே தமிழ் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி நானும் செட்டிங்ஸ்ல போய் லாங்குவேஜ்க்குள்ள பார்த்தா ரெண்டுமே ஹிந்தில தான் சார் இருக்கு. இல்லம்மா, நான் இப்ப முயற்சி பண்ணேன். வேணா நான் அந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. நான் இப்பதான் பண்ணிட்டு தான் நான் உங்க முன்னாடி ஆய்வு பண்ணி காமிக்கிறேன் சார். அப்ப நான் ஏன் மொபைல்ல தப்பா காமிக்குதான்னு சொல்லுங்க. உங்க முன்னாடி தான் நான் ஆய்வு பண்ணி காமிக்கிறேன். தெரியல. ஏன்னா நான் இப்ப நான் முயற்சி பண்ணிட்டு, ஏன்னா ஒரு நிறுவனம் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு அதுலயுமே ஒரு டவுட்டா இருக்கு. ரெண்டு வேர்ட் இருக்கு, அது ரெண்டுமே ஹிந்தி தானான்னு இருக்கு. லாங்குவேஜ்னா வேற வேற லாங்குவேஜ் தானே இருக்கணும். ரெண்டு வேர்ட் இருக்கு. ஆர்கே சார் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. ரெண்டுமே ஹிந்தில தான் இருக்கு. லாங்குவேஜ் ஒரு பாக்ஸ் இல்ல, ரெண்டு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் லாங்குவேஜ், இன்னொன்னு வேற. ஆமா சார், லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ்க்கு கீழ ரெண்டு வேர்ட் இருக்கு, ரெண்டுமே ஹிந்தில தான் இருக்கு. அது தெரியாம தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதான் ஹிந்தில தான் இருக்கு. அதனால லாங்குவேஜ் நீங்க தானே இப்ப சொன்னீங்க லாங்குவேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இங்கிலீஷ் ஆப்ஷன் மாத்திக்கலாம். நீங்க சரி நமக்கு தான் தெரியல போலன்னு நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி நான் செஞ்சு பார்த்தேன். ரெண்டுமே ஹிந்தில இருக்கு. இல்ல, எனக்கு வந்துச்சுமா. எனக்கு வந்து உங்களுக்கு வரலன்னா என்னன்னு தெரியல. நான் சொல்றத ஆயிரக்கூடாது சார். கேமராமேன் இருந்தா ஜூம் பண்ணி காமிக்க வேணா சொல்றேன் சார் நானு. இல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது. நானும் உங்களை போல ஒரு தமிழ் எனக்கும் ஹிந்தி தெரியாதுதான் சார். அப்பாவி, கூடுதலா ஆங்கிலம் அரைமுறையா எனக்கு தெரியும். அதனால இது வந்து அங்க இருக்கிற இந்தியில வந்து எது லாங்குவேஜ் தெரியாம ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து முயற்சி பண்ணேன். நான் என்ன கேக்குறேன், இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் ஏன்? இது வந்து சார் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு பிசினஸ் கம்பெனி. அப்ப எல்லா தரப்பட்ட மொழியில பேசக்கூடிய மக்களும் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுடைய லைஃப் சேவிங்கா அதை பாக்குறாங்க. அப்ப எல்லா மொழிகள்லையும் கொடுத்தா அவங்கவுங்களுக்கு இயல்பா தானே இருக்கும். இல்ல, முதல் விஷயமே நிறுவனம் என்பது ப்ராஃபிட்டபிளா இருந்தாதான் அந்த நிறுவனத்துக்கு நன்மை பயக்கும், அந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்பட முடியும். இந்தியாவுல ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல மிகப்பெரிய நிறுவனம் வந்துட்டு நம்ம எல்ஐசி. அதனால அந்த எல்ஐசி நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. எல்ஐசியை வந்துட்டு ஒரு மொழியில மட்டும் உள்ளவங்க சாதாரண கேள்வி கேட்டேன். அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும் வெப்சைட்ல கொடுத்தா அந்தந்த லாங்குவேஜ்காரங்க பாத்துட்டு போயிருவாங்களே, அதுக்கு ஆவண கணக்கெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்க போகிறது. இடையில ஏற்பட்ட பிழை என்பது டெக்னிக்கல் எரர். அதை சரி பண்ணிருக்கோங்கிறாங்க.
சரி பண்ணலையா we have to fight against them. அவங்க இங்கிலீஷ்ல இருக்குன்னு தான் சொல்லி இருக்காங்க. கவிதாசன் சார் தான் சொல்றாரு தமிழ்ல இருக்கும், தெலுங்குல இருக்கும், கன்னடத்துல இருக்கும், மலையாளத்துல இருக்கும் அப்படின்னு. அவங்க அப்படி எல்லாம் சொல்லல. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் சொல்லி இருக்காங்க. நீங்களா நிறைய ஆட் பண்ணிக்கிறீங்க. இல்ல ஏற்கனவே என்ன முகப்பு பேஜ்ல இருந்ததோ அப்படித்தான் இருக்கும். ஏற்கனவே என்ன முகப்பு பேஜ்? ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழி, ஹிந்தி என்பது ஆட்சி மொழி, அது மாதிரி இந்த மொழியிலும் இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் இடங்கள்ல வச்சுக்கலாம் சார். இது சாமானிய மக்கள் பயன்படுத்துற இடத்துல அவங்கவுங்க மொழியில இருக்கிறதுல என்ன பிரச்சனை? வந்து இல்ல தனக்குத்தானே யாரும் முட்டை போட்டுக்க மாட்டாங்கம்மா. தயவு செய்து தவறா நீங்க நினைக்காதீங்க. எல்ஐசி நிறுவனம் லாபகரமான நிறுவனம், லாபத்தை நோக்கி ஓடுகிற நிறுவனம். அது வந்து தன்னை நஷ்டப்படுத்திக் கொள்வதற்கு, கஷ்டப்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக விரும்பாது. இவங்க உடனே கதை கவிதை கட்டுரை எல்லாம் எழுதி ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த இடம் இது இல்ல திரும்பி போ அப்படின்னா பாடி பொழப்பு நடத்துறதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல. அந்த பதில் நீங்க நான் வாசி காமிச்சேன்ல, நீங்க சொன்ன ஓடி வந்த இந்தி பெண்ணெல்லாம் இங்க யாரும் சொல்லல. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் எதிர்க்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கிறார், நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வந்து நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்ஐசி இப்படியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விளக்கமே கொடுத்திருக்காங்க. அவங்க ஒன்னும் ஜஸ்ட் லைக் தட்னு இத கடந்து போகல. இதோட சீரியஸ்னஸ் புரியுது உங்களுக்கு? கொஞ்சம் அதாவது தமிழர்கள் வந்துட்டு பேஜ் வந்துட்டு தமிழ்ல ஆங்கிலத்தில் இருப்பதற்கு பதிலாக ஹிந்தி மாறிடுச்சுங்கிறதுனால உடனே நம்ம ரியாக்ட் பண்ணோம். யார் ரியாக்ட் பண்றாங்களோ, யார் வந்து நோட்டீஸ் கொண்டு போறாங்களோ அவங்க மூலமா செய்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ரியாக்ஷன் இருந்தா தான் செய்ய முடியும். நீங்க தானே இப்ப சொன்னீங்க இத வச்சு உடனே இங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்லாம் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா பாட்டு யாரும் பாடல, ரியாக்ட் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல நான் சொல்றேமா, அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே இந்த மருமகள் உழைக்க மாமியார் உடைச்சா மண்கோட, மருமகள் உடைச்சா நான் அந்த பழமொழி எல்லாம் ஜெண்டர் லென்ஸ்ல இங்க வைக்க விரும்பல சார். அத நெருக்க விரும்பல. இரண்டு பேரும் பெண்கள் தான், எனக்கு அது வேண்டியதே இல்ல. நான் சொல்ல வருது, கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து பாடல்ல யதார்த்தமா ஏற்பட்ட தவறை வந்து எல்ஐசி பேசினா நீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு போறீங்க சார். சார் எல்ஐசி இப்படியா? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல சார் கவிதாசன் சார் ஒரே நாள்ல எல்லா டாபிக்கையும் கொண்டு வந்து ஒரே ஷோவுல பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க ஆதங்கம் புரிகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல சார் அவங்க செய்யறாங்கன்னு சொல்றத கேள்வி எப்படி சார் எழுப்ப முடியும்? அவங்க தானே சார் இன்னைக்கு வந்து ரூலிங் பவர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தானே சார் இதெல்லாம் நடக்குது. அப்ப விமர்சிக்காம எப்படி சார் இருப்பாங்க? ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மத்திய அரசிடம் இருக்கிறது. ஆனா இது ஒரு சாதாரண எரர், கடந்து போக வேண்டிய ஒரு பிழை. இது வந்து டெக்னிக்கல் எரர் சார். இது வந்து டெக்னிக்கல் எரர். சரி ஓகே. டெய்லி வந்து இன்று ஒரு ஹிந்தி வார்த்தை கத்துக்கொள்வோம்னு போஸ்ட் ஆபீஸ்லயும் பொதுத்துறை வங்கிகள் வாசல்லையும் போர்டு வச்சு டெய்லி சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? ஏன் தமிழ்நாட்டுல தமிழ சொல்லி கொடுங்க, ஆங்கிலத்தையும் சொல்லி கொடுங்க, இன்னும் ஒரு 4 லாங்குவேஜ சேர்த்து சொல்லி கொடுங்க. அது வந்து டெக்னிக்கல் எரரா சார்? இப்படி ஒரு திட்டம் இங்க செயல்பாட்டுல இருக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல தமிழை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்பது 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி நடத்தக்கூடிய அதிமுக திமுக கையில இருக்கு. ஏன் தமிழை செய்யலங்கறத அவங்க கிட்ட கேட்கலாம். ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள்ல இப்படி ஒண்ணு நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டை இங்கிலீஷ்ல மாத்திட்டீங்களே. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, எனக்கு இப்ப கவிதை வேணாம் சார், கண்டென்ட் வேணும் சார். சொல்லுங்க. அதாவது நீங்க போய் தமிழ்நாட்டுல இருக்கிற பொதுத்துறை வங்கிகள்ல ஒரு சாதாரண அம்மாவால அங்க போய் கேள்வி கேட்டு, நீங்க இங்கிலீஷ் தெரியுதா தெரியலையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவர்கிட்ட போய் ஒரு அவங்க வாங்குற காசை எடுக்கிறதுக்கோ அல்லது டெபாசிட் பண்ணவோ முடியுதா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கு தெரியுமா? நீங்க வங்கிகள்ல போய் 1 மணி நேரம் நின்னு பாருங்க. இந்தியாவுல 42 கோடி பேர் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. 100 நாள் வேலை செய்யக்கூடிய, அதாவது டெபாசிட்டே இல்லாம ஜீரோ பேலன்ஸ்ல ஜன்தன். அந்தந்த மொழி தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்கிறதுல என்ன சிக்கல்? அததான் வந்து ஆர்கே கேக்குறாரு. ரயில்வேல தொடங்கி எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள்லயும் நீங்க அந்தந்த மாநிலங்கள்ல ஹிந்தி பேசுறவங்கள நீங்க திட்டமிட்டே அங்க பணியமர்த்துறீங்க அப்படின்றாரு. தாய்மொழி வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஆட்சி மத்திய அரசு, மோடி அரசு.
நீங்க தேசிய கல்விக் கொள்கையில கட்டாயமா 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி அப்படின்னு திட்டம் கொண்டு வந்தது, சட்டம் கொண்டு வந்து மோடி ஆட்சி. சரி சார், அப்ப எல்ஐசி எத்தனை வருஷம் நிறுவனம்? தமிழை வந்து தாய்மொழியாக்கி படிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல வந்து பாருங்க சார். எல்ஐசி எத்தனை வருஷம் நிறுவனம்? எல்ஐசி எத்தனை வருஷம் நிறுவனம்? அத நீங்க எவ்வளவு வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க? இப்ப 3வது டெனர் இருக்கிறீங்க. 3வது டெனர்ல வந்து இப்பதான் நாங்க இனிமேலுக்கு செய்ய போறோம், அந்தந்த மாநில மொழிக்கு செய்ய போறோம் வெப்சைட்ங்கிறீங்க. இல்ல 47ல இருந்து ஏறத்தாழ 2000 வரைக்கும் ஆட்சி நடத்துறது யாருன்னு பாருங்க. நாங்க 10 ஆண்டு காலம் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி உங்க கையில கொடுத்தாங்க. இல்ல அது செய்வோம் டியூ கோர்ஸ். இப்பதான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு, அதை கூட நீங்க ஏத்துக்காம இருக்கீங்களே. எல்லா மாணவர்களுக்கும் இலவசமா ஹிந்தி கத்துக் கொடுக்க மாட்டோம். பட் நாங்க நடத்துற மெட்ரிகுலேஷன்லயும் சிபிஎஸ்இ போர்டுல மட்டும் தனியார் பள்ளிகள்ல மட்டும் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் ஹிந்தி கத்துக் கொடுப்போம். அப்படி நீங்க தான் மொழியை விட்டுக்கிட்டு நமக்கு வாதம் வந்து ஈஸியா வந்து ஒரு ஸ்கூல கம்பேரிசன் பண்ணிட்டு ஹிந்தி ஷோனா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல இது வந்து நாம கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொதுத்துறை நிறுவனங்கள்ல நாம என்ன பண்ணிருக்கிறோம், தமிழ் வளர்க்க என்ன பண்ணிருக்கோங்கிறத சொல்றதா? ஏன் இந்த பிரச்சனை வருது? இங்க ஆளுங்கட்சியும் எதிர்க்குது, எதிர்கட்சியும் எதிர்க்குது, 2 பேரும் எதிர்க்கிறாங்க. அகில இந்திய தேர்வுகள் உள்ளிட்ட அனைத்து தேசிய அளவிலான தேர்வுகளில் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கருத்து குறிப்பா சொல்லணும்னா நான் பெயர் சொல்லியே சொல்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு பிரச்சனை பண்ணி அதை வந்து லெட்டரா எழுதி அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு போய் ஆர்டர் வாங்கி எல்லாம் இங்க தேர்வு நடந்திருக்கு சார். அவரை பத்தி பேசாதீங்கம்மா, அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவரை பத்தி பேசாதீங்க, ஆனா இது நடந்திருக்கா இல்லையா? இல்ல, தமிழர்களுடைய அடையாளம் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அதனுடைய அடையாளம் செங்கோல். அதை வச்சுட்டு விபச்சாரம் சார், ரொம்ப தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, ரொம்ப தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இது வெங்கடேசன் சொன்னது சார். சு வெங்கடேசன் நான் கேட்ட கேள்வி இல்ல, அவர் எல்லா பேசுனதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி சொல்லாதீங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி சொன்னா அவரை பத்தி பேசாதீங்கங்கறீங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன கருத்து வந்து தமிழர்களுடைய நல்லாட்சியுடைய அடையாளமா இருக்கிற செங்கோலையே கேவலப்படுத்தினாரு, ஏன் இழிவுபடுத்தினாரு? சார், நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க வேற ஒரு ஆன்சரை சொல்றீங்க. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்து இந்த மாதிரி நீங்க தேர்வுகள்ல இந்த தமிழ் மொழி இல்ல, 2வது மொழியா ஆங்கில மொழி இல்ல அப்படின்னு எத்தனை முறை கடிதம் எழுதி இருக்கிறார், எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போய் இங்க நடந்திருக்கு தேர்வுகள் அப்படிங்கறத சொல்லுங்க. சு வெங்கடேசன் சொல்லித்தான் தமிழுக்கான கேள்வியே வருது. கனிமொழி அம்மா கேட்கல, ஸ்டாலின் ஐயா கேட்கல, அல்லது டிகேஎஸ் இளங்கோவன் கேட்கல, திருச்சி என் சிவா அண்ணன் கேட்கல, எல்லாரும் கேட்டிருக்காங்க சார். அவர் 2 முறை இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பேசினார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி சார். மொழிங்கிற விஷயத்துல திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் கலந்து தமிழ்நாட்டில் தமிழர்களாகத்தான் ஒன்றிணைக்கிறோம், ஒன்னாதான் நிக்கிறோம். இதுல குழப்பத்துக்கு இடம் இல்ல. தமிழுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் தமிழை அழித்தவனை பழித்தவனை தமிழுக்கு பாதிப்பு யார் ஏற்படுத்துறா? பாதிப்பு இப்ப யார் எல்ஐசி வெப்சைட்ல இல்லாம ஆக்கி இருக்கிறது? அத சொல்லுங்க, யார் அந்த பாதிப்பு ஆக்குனதுன்னு சொல்லுங்க. இல்ல, அது பிழைன்னு சொல்லிட்டாங்க, சரி செய்வோம்ன்றாங்க. சரி செஞ்சாச்சுட்டாங்க சார். சரி செய்வோம். நீங்க இவ்வளவு தமிழ் வளர்க்கிற ஆளு, தமிழ் தெரிந்த புலமையாள, நீங்க சொல்லுங்க, சரி செய்து விட்டோம் என்பதற்கும் சரி செய்வோம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? சரி செய்து விட்டோம்னு தான் சொல்லி இருக்காங்க. அதை மொழிபெயர்ப்பு செஞ்சோம்னா அப்படிதான் வரும். நான் இங்கிலீஷ்ல வாசிச்சது. ஒரு சில பக்கங்களை காணாங்கிற மாதிரி ஒரு சில மணி ஒரு சில நாள் ஆகலாம். டெக்னிக்கல் எரர் எந்த அளவுக்கு டெப்தா இருக்குன்னு தெரியல. கவிதாசன் அதாவது நாராயணனாவது இத மாத்தணும்னு சொன்னாரு. கவிதாசன் வந்து என்ன சொல்றாருன்னா இது டெக்னிக்கல் எரர்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் சரி செய்வாங்கன்னு சொல்றாரு. அது எல்ஐசியே சரி செஞ்சுட்டு டெக்னீசியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் சரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி பார்க்கலாம் எப்ப நாளைக்கு சரி செஞ்சுறாங்களா.